இன்றைய காலத்தில் மருத்துவம் என்பது பலருக்கு ஒரு தொழிலாக இருக்கலாம். ஆனால் சிலர் மட்டும் அதை ஒரு சேவையாக பார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த இளம் மருத்துவர் டாக்டர் ஆதிமாரிமருது. தன்னுடைய வாழ்க்கை பயணம், சந்தித்த போராட்டங்கள், இந்த சேவையின் பின்னால் இருக்கும் காரணம் குறித்து டாக்டர் ஆதிமாரிமருது பகிர்ந்து கொண்டார். வணக்கம், என்னோட பேர் டாக்டர் ஆதிமாரிமருது. நான் அம்பாசமுத்திரத்தில் ஆதிஷ் கிளினிக்கை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். 5 வருஷமாக நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். நான் ஆக்சுவலாக என்னோட படித்தது எல்லாமே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் கோவிலூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் பக்கத்தில் இருக்க ராமநாதபுரம் அப்படிங்கிற அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன். 12th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். 12ஆம் படிக்கும்போது 1165 மார்க் எடுத்தேன். அப்போது நீட் கொண்டு வர சமயத்தில் மார்க்ஸ் வச்சு எனக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதன் மூலிமா நான் இங்கே திருநெல்வேலிக்கு வந்தேன். இங்கே 5 years கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. என்னோடய நோக்கமே கஷ்டப்படுற எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நான் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வளர்ந்து வந்திருக்கனால அதை நான் என்னால் முடிஞ்ச அளவு மெடிக்கல் ஃபீல்டாவது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். என்னோடய ஃப்ரெண்டுடைய உதவினால் மட்டும்தான் இங்கே எனக்கு இந்த கிளினிக் வச்சு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரீசன்ஸ் கிடச்சிது. அதன் மூலியம் இப்போ நான் கிளினிக் வச்சு என்னால் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா ஸ்கூலும் சேர்த்து பர்த்லேருந்து 12th வரைக்கும் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கன்சல்டிங் ஃபீஸ் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். என்னோடய பேரண்ட்ஸ் நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கூலி வேலைக்கு போய் தான் வேலைக்கு பார்த்தாங்க. ஸோ அப்போது மெடிக்கல் ஃபீல்டாக நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வீட்டில் அப்பாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி நிறைய வந்தது. ஸோ அதுலேயே நிறைய அமௌண்ட்டு செலவு பண்ணுற மாதிரி இருந்தது. அது கஷ்டப்படுற மக்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த 100 rupees 200 rupees வெளியில் போனால் டாக்டர் ஃபீஸ் வாங்குவாங்க. ஸோ அதை நான் குறைக்கிறது மூலயமா அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இல்லை. ஸோ ப்ரைவேட்டில் தான், சின்ன கிளினிக்கில் தான் ஓபிடி பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்பா என்ன வேலை பார்த்து படிக்கிறாங்க? அப்பா அம்மா 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் வேலை பார்த்தாங்க. அப்பா அம்மா 2 பேருமே அதில் தான் வேலை பார்த்தாங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு? அது சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணனால தான் கவர்மெண்ட் ஸ்கூலே இது வரைக்கும் அதிகமாக நான் படித்த ஸ்கூலில் அதிகமாக யார் ஸ்கோர் பண்ணதில்லை, இவ்வளோ ஸ்கோர் பண்ணதில்லை. 1165 அப்படிங்கிறது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயே கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் புரிஞ்சனால தான் நான் அந்தளவு மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சு நான் கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ இங்கே பசங்களுக்கு என்ன மாதிரி இங்கே என்னென்னா வரக்கூடிய மாணவர்களுக்கு அது 12th வரைக்கும் அது எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு மருத்துவர் கட்டணம். மற்ற இடத்துல ஹாஸ்பிட்டல் போனால் 100 rupees, இல்லை பீடியாட்ரிஷன்ட்டு போனால் 250 200 வாங்குவாங்க. அது நான் வாங்க மாட்டேன். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு. ஆமாம், இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் பைசா கிடையாது. மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஓகே தான். 5 years தான் இங்கே இருந்திருக்கேன். நான் மக்கள்கிட்டையுமே ஒரு மருத்துவர் மாதிரியும் பழகினது கிடையாது. அது என்கிட்ட ரெகுலராக பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். அந்தளவு தான் நார்மல் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். அவங்களும் ஒரு நல்ல முறையில் தான் என்னை பார்த்துட்ருக்காங்க. ரெகுலராக வர பேஷண்ட்ஸுக்கு நிறைய பேர் இன்விடேஷன் வச்சு அவங்க ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிடுவாங்க. ஏதாவது கோயில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் இருக்க ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அந்தளவுக்கு நீ கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது அந்தளவுக்கு நான் நடந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பையன் பேர் ரோஹித். நாங்கள் அம்பாசமுத்திரத்தில் இருக்கிறோம். இங்கே ஆதிஷ் கிளினிக்னு இருக்குது. அங்கே அந்த டாக்டர் நல்லா பார்க்குறாங்க. பசங்களுக்கும் நல்லா ஃப்ரீயாகவே நல்லா பார்க்குறாங்க. எங்களுக்குமே நல்லாவே எல்லாருமே ஃபேமிலி ஃபுல்லாகவே இங்கே தான் பார்க்குறோம். டைமில் எதுவும்னாலும் ஒரு பிரச்சனைனாலும் கால் பண்ணால் கூட உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இது பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. எப்போ வந்தாலும் நல்லா எந்த நோயினாலும் நல்லா டீட்டெயிலாக கேட்டு பிறக்கி எல்லாம் செய்கிறாங்க. நல்லா டேப்லெட்லாம் தராங்க. பசங்களுக்குமே ஃப்ரீயாகவே பார்க்குறாங்க. நல்லா ஸ்கூல் பசங்களால் போன வாரம் கூட என் பையனுக்கு மஞ்சக்காமலை தான் இங்கே தான் உடனே டெஸ்ட் எடுத்து இப்போ ட்ரீட்மெண்ட் இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நல்லா. நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக, எங்களுக்குமே ஃபீஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான், ரொம்பலாம் ஆகாது. எல்லா டெஸ்ட்டு எடுக்க மட்டும் தான் நாங்கள் வெளில போகணும். மற்றபடி அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் இதாக தான் பார்க்குறாங்க, கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்குறாங்க. வெளியில் போகிறதுக்கு இங்கே கம்மி தான். பசங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. நம்ம இன்ஜெக்ஷன் போடுறாங்க, டேப்லெட் மட்டும்தான். டேப்லெட் மட்டும் நாங்கள் குறையாதான் ஒரு 50 ரூபா அப்படி தான் நாங்கள் கொடுக்குறோம். ரொம்பலாம் ஃபீஸ் கிடையாது. ஆமாம் சார், வெளியில் நிறையா ஆகும் பைசா. வெளில போனால் இப்போ 500 ரூபா மிஞ்சி எங்கேயுமே பார்க்க போகிறது கிடையாது. 500 1000 தான். இப்போ இங்கே எங்களுக்கு அதில் பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் எப்போனாலும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம்.
இப்போ நானுமே இங்கே இப்போ அவங்க வச்ச கிளினிக் வச்சதுலேருந்து ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். வீட்டில் ஃபேமிலி எங்கள் அக்காலாம் சிவந்திபுரத்தில் இருக்காங்க, அவங்களாம் வந்து இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போவாங்க.